வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் சசி. ஓம் நம சிவாய. ஓம் சிவாய விஷ்ணு ரூபாய விஷ்ணுவே சிவரூபினே நமஸ்தே. சிவ விஷ்ணு ரூபாய நமஸ்தே சர்வரூபினே நமஸ்தே. ஹலோ வீவர்ஸ், இன்னைக்கு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் சூரியனுடைய காரகத்துவத்தை பத்தி நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப சூரியனுடைய காரகத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப இந்த வீடியோ மூலமா நம்ம இந்த 1 by 1 நவகிரகங்கள் இருக்கக்கூடிய காரகத்துவங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம பலாபலன் சொல்றதுக்கு எளிமையா இருக்குங்கிறத நம்ம ஏற்கனவே கடந்த வீடியோக்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன். அதை பொறுத்து பாத்தீங்கன்னாக்க இப்ப சூரியனோட காரகத்துவத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப சூரியன் என்பவர் பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே உள்ள வீடியோ நான் சொல்லியிருக்கிறேன், அதிகாரம் மிக்கவர், ஆளுமை மிக்கவர் சொல்லியிருக்கேன். அரசியல்ல ரொம்ப பவர்ஃபுல்லானவர் தான் சூரியன். அப்போ 9 கோள்களுக்கும் தலைமை கோள் தான் சூரியன் சொல்லியிருக்கிறேன். அப்ப சூரியனை பத்தி நம்ம இப்ப பார்க்க போறோம். சூரியன் பாத்தீங்கன்னாக்க பஞ்சாங்கத்திலே சொல்லியிருப்பாங்க சூரியனுடைய அம்சத்தை பத்தி, சத்திரிய வம்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பஞ்சாங்கத்துல பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பஞ்சாங்கத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படி சூரியனுடைய அம்சத்தை பத்தி சொல்லியிருக்காங்க, அதாவது சூரியனுடைய கேரக்டர், சூரியனுடைய அந்த கிரகம் சூரியனுடைய கிரகம் ஆண் கிரகம், சூரியனுடைய பாஷா சமஸ்கிருதம், தெலுங்கு, அப்புறம் அவரு குரூரரா சௌமியரா அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. அதனுடைய நிறம் சிவப்பு, அதனுடைய அதிதேவதை சிவபெருமான், அதனுடைய தானியம் கோதுமை, அதனுடைய கஷேத்திரம் ஆடுதுறை. இந்த அம்சங்களை பத்தி பஞ்சாங்கத்துல தெளிவா சொல்லியிருக்காங்க. அது போக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய சூரியனை பத்தி இருக்குது. இப்போ பொதுவாக பாத்தீங்கன்னாக்க இந்த காலபுருஷ வீடுல சூரியனுடைய வீடு சிம்ம வீடு. சூரியனுடைய வீடு சிம்ம வீடு தான் காலபுருஷ வீட்டுல 5வது வீடு சிம்ம வீடு. அப்போ சிம்ம வீடு இங்கதான் சூரியன் ஆட்சி பெறுறாரு. சூரியன் இந்த வீட்டுலதான் ஆட்சி பெறுறாரு. அப்போ சூரியன் இங்க ஆட்சி பெறாருன்னா சூரியனுடைய உச்ச வீடு மேஷ வீடு. இந்த பாவகங்கள் நம்ம ஏற்கனவே ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். பாவகங்கள், இந்த பாவகங்களுடைய தன்மையை நம்ம பார்க்கணும். இந்த பாவகங்கள்ல சூரியனுடைய ஆட்சி வீடு, சூரியனுடைய உச்ச வீடு பாத்தீங்கன்னாக்க மேஷ வீடு. இந்த மேஷ வீட்டுல சூரியன் இங்கதான் 10 டிகிரில உச்சமாகிறாரு. அப்போ இந்த மேஷ வீடு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நெருப்பு வீடு. காலபூஷனுக்கு நம்பர் 1வது வீடு. தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இப்ப நினைக்கக்கூடிய, இப்ப நம்ம நினைக்கிற ஒரு காரியத்தை பத்தி நினைக்கிறோம்னா அந்த பாவகம், அந்த ராசி மேச ராசி. அப்போ நம்ம எப்படி பாத்தீங்கன்னாக்க இப்போ பொதுவா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு. இப்போ மேஷ வீடுன்னு சொன்னா நினைக்கும் இடம், 2வதாக ரிஷப வீடுன்னு சொன்னா பேசக்கூடிய இடம், மிதுன வீடுனா கேட்கக்கூடிய இடம், 4வதுனா இயங்கும் இடம், கடக வீடு இயங்கும் இடம். இப்படி இந்த 12 வீடுகளுக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கின்றது. இப்போ சூரியனை பத்தி நம்ம பார்க்கிறோம். இப்ப சூரியனை பத்தி நம்ம பார்க்கிறோம். சூரியன்னா நம்பர் 1 சொல்லிட்டேன். ஏற்கனவே சூரியனா நம்பர் 1 சொல்லிட்டேன். அவர் என்ன பண்ணுவாரு, இப்ப மேஷ வீட்டுல இது செவ்வாயோட வீடு. செவ்வாயோட வீடுனா இதுக்கு அதிபதி முருகப்பெருமான், இதனுடைய மிருகம் ஆடு. இது ஒரு நில வீடு. நில வீடுனா பூமி சம்பந்தப்பட்ட வீடு. இந்த வீட்டுல 3 நட்சத்திரங்கள் இருக்குது. இது 0 டிகிரி முதல் 30 டிகிரி. இது ஏற்கனவே கடந்த வீடியோக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். இந்த வீட்டுல சூரியன் உச்சம் பெறாரு. அப்போ இங்க உச்சம் பெறாருன்னா நீச்சமானும் இல்லையா? நீச்சம் பெறக்கூடிய வீடு என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு நேர் ஆப்போசிட் 7வது வீடு. 7வது வீடு கலத்திரகாரகன்னு சொல்லக்கூடிய மனைவி ஸ்தானம், நண்பர்கள் ஸ்தானம், பார்ட்னர். இங்க சூரியன் என்ன பண்ணுவாரு, நீச்சம் ஆயிடுவாரு. அப்போ சூரியன் 5வது வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்ம வீட்டில் ஆட்சி வீடாக அமர்ந்து மேச வீட்டுல உச்ச வீடாக இருந்து கலத்திரகாரன் சொல்லக்கூடிய 7வது வீட்டுல நீச்சம் பெறுகிறார்.
அப்போ சூரியனை பத்தியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா பலாபலன்கள் எடுத்து சொல்வதற்கு மிக எளிமையா நமக்கு இருக்கும். ரெண்டாவது நம்ம என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இந்த பிரபஞ்சத்துல எண்ணங்களால் நம்முடைய சிந்தனைகள், எண்ணங்களால் ஒரு விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களும் எண்ணங்களால் ஆக்கப்பட்டு அன்பினால் ஆக்கப்பட்டு கோபத்தால் அழிக்கப்படுவதுதான் இந்த உலகம் சொல்லிடுறாங்க. அப்போ நீ எதுவாக ஆக வேண்டும் என்று நீ எண்ணுகிறாயோ அதுவாகவே நீ ஆவாய் என்று கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த விஷயங்கள் சில விஷயங்கள் முக்கியமான விஷயங்கள் நம்ம எடுத்துட்டோம்னா தான் நம்மளுடைய எண்ணங்களை முதல்ல நம்ம சீர்படுத்தணும். அப்ப எண்ணம், சொல், செயல், விதி, மதி, கதி, இந்த விஷயங்களை நம்ம எடுத்துக்கணும். விதின்னு சொன்னா லக்னம், மதின்னு சொன்னா சந்திரன், கதின்னு சொன்னா சூரியன். இந்த 3 விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா தான் நம்மளோட விதி, மதி, கதி, அதாவது விதி போற வழிதான் மதி போகும், மதி போற வழிதான் கதி. அப்போ விதி என்ன சொல்லுதோ அதை பொறுத்துதான் நம்ம ஜாதகத்துல பலன்களை எடுத்து நம்ம சொல்ல முடியும். எப்படித்தான் இருந்தாலும் ஒருவர் ஒருவருக்கு நல்ல காலம் பிறகுன்னு அவருக்கு சாதகமான சூழல்கள் அமையுது, அவருடைய சாதக நேரம் வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சாக்க அவரை எப்படியும் இந்த பிரபஞ்சம் அவரை அடுத்த நிலைக்கு கொண்டு சென்ற. இந்த பிரபஞ்சத்தை நம்ம நம்பணும். இந்த பிரபஞ்சத்துல அத்தனை விஷயங்கள் இருக்குது. எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா ஓப்பனா தான் இருக்கு. அதை புரிஞ்சுக்கிறவங்க அதுல எடுத்துக்கலாம். அப்போ நம்ம சூரியனை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எண்ணங்களை நம்ம சீர்நிலைப்படுத்த வேண்டும். என்ன சொல்றாங்கன்னாக்க, இந்த உச்ச வீட்டுல தலை உச்ச வீடுங்கிறது தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இப்ப சூரியனுடைய காரகத்துவம் சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா சூரியனுக்கு அத்தனை விஷயங்கள் அடங்கி இருக்குது. அப்போ அதிகாரமிக்கவர், ஆளுமை திறன் கொண்டவர், நம்பர் 1 கிரகம், அதனுடைய சதவீதம் 11% நம்ம எடுத்துக்கலாம். வில்வ இலை சூரியனுடைய காரகத்துவம், கோதுமை அதனுடைய தானியம், உலோகம் தாமிரம், நிறம் சிவப்பு, அதாவது நவமணிகள்ல மாணிக்கம் தான் சூரியனுடைய நவமணி, அதிதேவதை சிவன், கஷேத்திரம் ஆடுதுறை. இந்த விஷயங்களை நம்ம எடுத்து தெரிஞ்சுக்கணும். தான் அந்த பலன் சொல்லும் போது நமக்கு ரொம்ப எளிமையான விஷயங்கள் நம்ம சொல்றதுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இப்போ சூரியன் நம்ம பார்க்கிறோம். நம்பர் 1 கிரகம் சூரியனை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆட்சி உச்சவேல் நம்ம பார்த்துட்டோம். இந்த ஆட்சி உச்சவேல சூரியன் எங்க அமர்ந்திருக்கிறாரோ அங்கிருந்து சூரியன் 7ஆம் பார்வை, 7வது பார்வை மட்டும்தான் சூரியனுக்கு உண்டு. பார்வையில 7ஆம் பார்வை மட்டும்தான் சூரியனுக்கு உண்டு. சூரியன் அமர்ந்திருக்கக்கூடிய நேர வீட்டை மட்டும்தான் அவரு பார்வை செய்யறாரு. இப்போ அதிகாலை பாத்தீங்கன்னாக்க, நேற்று கடந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ஒவ்வொரு நாளும் சூரியன் உதயமாகிற நேரத்துல கணக்கெடுத்து சூரியன் ஒவ்வொரு வீடா பார்வை செலுத்துறாரு. ஒவ்வொரு வீட்டுக்கா பார்வை செலுத்தி மறுபடியும் மறுநாள் காலை வீட்டுல உதயமாகிறாரு. இப்போ இந்த நேச வீடு சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி, மறுபடியும் சித்திரை. இந்த சித்திரையில வரும்போது என்ன பண்ணுவாருனாக்கா, சூரியன் உச்ச விடுங்கும் போது இந்த குறிப்பிட்ட நட்சத்திரம் வரும்போது பாத்தீங்கன்னாக்க கத்திரி வெயில், சூரியன் உச்சமாறாது, கத்திரி வெயில் அடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே சித்தர்கள் ரொம்ப சூட்சமமா, ரொம்ப நுணுக்கமா எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்காங்க. ஞானிகள், சித்தர்கள், முனிவர்கள், ஞானிகள் எல்லாமே ரொம்ப சூட்சமமாக சொல்லி வச்சிருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சு கத்துக்கிட்டோம்னா எளிமையா ஒரு விஷயங்களை அணுகிறதுக்கு நமக்கு ரொம்ப எளிமையா இருக்கும். அதனாலதான் அதை சொல்லி வச்சாரு. அப்போ 10 டிகிரியில சூரியன் இந்த வீட்டுல உச்சமாகறாரு. அப்போ 10 டிகிரியிலே நீச்சமாகறான்னு சொல்லிட்டு சூரியனுடைய வீடு 5வது வீடு. இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது, அந்த பாவக தன்மைகள் இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். அந்த பாவக தன்மையில இது நினைக்கும்படின்னு சொல்லியிருக்கிறேன், இதை பேசும்படின்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ நினைக்கிற வீட்டுல நினைக்கின்ற காரியங்கள் அனைத்து தலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே இந்த வீட்டுக்கு வந்துடும். இப்போ தலை சம்பந்தப்பட்ட வீட்டுன்னு சொன்னாக்க நம்ம காரணத்தை எப்படி எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதாவது தலை சம்பந்தப்பட்ட போது தலைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், சீப்பு, தலைக்கு சீப்பு வச்சு செய்வோம், தலையில கேப் வைப்போம், தலைக்கு கேப் வைப்போம், தலையில டர்பன் சுத்துவோம், அப்போ ஹெல்மெட் போடுவோம், தலையில ஹெல்மெட் போடுவோம், நெத்திச்சுட்டி வைப்போம். தலையில நம்ம நெத்திச்சுட்டியெல்லாம் பெண்கள் அணிவாங்க.
அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லாமே சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களா எடுத்துதான் நம்ம பலன் சொல்ல ஆரம்பிக்கணும். அப்ப பலன் சொல்லும் போது ஒருத்தருக்கு நம்ம பலன் சொல்றோம் அப்படின்னாக்க அவங்க வரக்கூடிய அவங்க எந்த நேரத்துல நம்ம சந்திக்க வர்றாங்க, எந்த மாதிரியான இதெல்லாம் வர்றாங்கன்னு நம்ம பார்த்து அதை ஒரு ஜோதிடர் அதை பார்த்து அறிந்து அதை நம்ம சொல்லணும். அப்பதான் அவர்களுக்கு புரியும். டக்குன்னு அவங்க வரும்போது சொன்னா தான் அவங்களுக்கு நம்பிக்கை வரும். பொதுவாக ஒரு ஜோதிடர் பார்த்தோன்னே அவங்களுக்கு சொல்லுவாரு, நல்லபடியான நமக்கு சொல்லுவாரு அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வரணும். அதை ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கணும். அவங்களுக்கு கொடுத்தாதான் ஜோதிடம் பார்க்கறதுக்கு நம்மகிட்ட வருவாங்க. அப்போ சூரியன் இந்த வீட்டுல உச்சமாகறாருன்னு நான் சொல்லிட்டேன். அப்போ உச்ச வீட்டுல இருந்து அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறதையும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள் நம்ம பார்ப்போம். அதுக்கு மாதிரி ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது இது சூரியனுடைய பார்வை 7ஆம் பார்வை, உச்ச வீட்டுல என்ன பண்றாரு, நீச்ச வீட்டுல என்ன பண்றாரு அப்படிங்கிறத சம கிரகங்களோட அவர் எப்படி தொடர்பு கொள்றாரு, அதனுடைய பகை கிரகங்களோட அவர் எப்படி இது பண்றாரு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்குள்ள நம்ம அதை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நவகிரகங்கள் முதன்மை கோளான சூரியனை நம்ம பார்க்கிறோம். அந்த சூரியனை பார்க்கும்போது இத்தனை விஷயங்களோட சொல்லக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் வரும். இது புத்தகமாக நிறைய குருமார்கள், நிறைய ஜோதிட ஞானிகள் வெளியிட்டிருக்காங்க. அப்படி அந்த புத்தகங்களை வாங்கி படிக்க நினைக்கிறவங்க வாங்கி படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அது போக இந்த வீடியோ மூலமாகவும் இந்த மாதிரியான தலை சம்பந்தப்பட்ட விஷயம் நான் சொல்லிக்க முடியாது. தலை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க பலாபலன் எடுத்து சொல்றது ரொம்ப நமக்கு எளிமையாக இருக்கும் என்பதை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுபோக என்னோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதை பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. ஏதாவது கமெண்டுகள், இந்த கமெண்டுகள் நல்ல கமெண்டுகள் வரவேற்கப்படுது செய்யுங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம சந்திக்கும் வரை நான் உங்கள் ஜோதிடர் சசி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.